மக்களே 1997ல இருந்து 2012க்குள்ள பிறந்தவங்களா நீங்க ரீசெண்டா வந்த ஒரு மெடிக்கல் ஷார்ட் நியூஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜென் ஜீன்னு சொல்லக்கூடிய 1997ல இருந்து 2012க்குள்ள பிறந்தவர்கள் அவங்களதான் ஜென் ஜீன்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷனை ஒப்பிடும் போது இவங்களுக்கு அதிகமான வயது ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன்ஸ் என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய ஜெனரேஷன்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் 3 தலைமுறைகளை மட்டும் எடுத்துப்போம். ஜென் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 1965ல இருந்து 1980 வரையும் இருக்கிற ஜெனரேஷன், அவங்களோட ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா 44ல இருந்து 59 வரையும் இருக்கும் இப்ப இருக்கிறவங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிலேனியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 1981ல இருந்து 1996 வரை இருக்கிற ஜெனரேஷன்ஸ். இதுல இருக்கிற ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா இப்போ 28ல இருந்து 43 வரையும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க தான் மிலேனியல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜென் இசட், அந்த ஜென் இசட்ல இருக்கிறவங்க 1997ல இருந்து 2012க்குள்ள இருக்கிற இயர்ஸ். அவங்களோட ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா 12ல இருந்து 27 வரையும் இருக்கிறவங்க. இவங்களதான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஜென் ஜி, ஜென் இசட் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. ஓகே, இப்ப நம்ம ஜெனரேஷன்ஸ் தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம கதைக்குள்ள போவோம். ஆக்சுவலா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த மிலேனியல்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மிலேனியல்ஸை விட ஜென் ஜிய கம்பேர் பண்ணும்போது ஜென் ஜில இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஏஜ் ஆகுது, அதிகமா ஏஜ் ஆன பர்சன் மாதிரி தெரியுறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு வயசு அதிகமாகல, அவங்க ஏஜ் ஆன பர்சன் மாதிரி தெரியுறாங்க. ரொம்ப முடி கொட்டுறது, முகம் ரொம்ப முதிர்ச்சியா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. இது எதுல ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பிரபலமான ஜோர்டான் ஹவுலைட் அப்படிங்கிறவரு அவங்க அம்மா கூட போகும்போது ஒரு வீடியோவை பதிவு செஞ்சு இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்க. அப்ப நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா அண்ணனும் தங்கச்சியுமா, பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு அவங்க எக்ஸ்பிளைனும் கொடுத்துருக்காங்க, இல்ல இவங்க எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை தொடர்ந்து நிறைய வீடியோஸ், நான் எங்க அம்மாவும் போனா எங்களையும் அப்படிதான் கேக்குறாங்க, அண்ணன் தங்கச்சி பேரும் சிஸ்டர்ஸா அந்த மாதிரிதான் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலதான் நம்ம சோசியல் மீடியால சூடு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இத ஆராய்ச்சிப்படி பார்க்கும்போது எதனால இந்த மாதிரி ஆகுது, என்னென்ன காரணங்கள், ஏன் அம்மா கூட போகும்போது பிள்ளைய போய் தம்பி இல்ல அண்ணன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தானே ஏத்துக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள், அந்த காரணத்தை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே இளம் தலைமுறையின் வாழ்க்கை முறைதான் காரணம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. இப்ப பொதுவா மனிதர்களுக்கு தோல், உடம்பு இது எல்லாமே ஒரு சுருக்கம் ஆகுறதோ இல்ல வயது கொஞ்சம் பெரியவங்களா ஆகுறது மேக்சிமம் 30 வயசுல தான் ஆகுமா. ஆனா அந்த ஜென் ஜீல பிறந்தவங்களுக்கு 15 வயசுலயே அவங்களோட உடம்புல எல்லா மாற்றங்களும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல உணவு பழக்கங்கள் இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அன்டைத்துல எல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டுமே அவைலபிளா இருக்கிற காரணத்தினால் நம்ம பசங்க அதை விரும்பி எடுக்கிறாங்க. அதை அன்டைம்ல சாப்பிடும் போது அது ரொம்ப உடம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ரீசனாவும் அவங்க வைக்கிறாங்க. நைட் டைம்ல ரொம்ப நேரம் தூங்காம இருக்கிறது, முக்கியமா சொல்ல போனா மொபைல் யூஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டா இல்ல ரீல்ஸ், நீங்க எது வாட்டவர் மேபி நீங்க எது பாக்குறதா இருந்தாலும் அதுக்குள்ளேயே போயிடுறாங்க. அந்த மாதிரி போகும்போது அதிக டைம் மொபைல்லே ஸ்பெண்ட் பண்றது மூலியமா அவங்களோட தூக்க இன்மை அப்படிங்கிறது ஃபேஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. இப்ப அந்த ஜென் ஜி அப்படின்னு சொல்ற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜ் இல்லைன்னா இப்போ ஒர்க் பண்ற பசங்க, அதாவது 27 ஏஜ்குள்ள இருக்கிறவங்க அப்படின்னா இளம் ஜெனரேஷன்ஸ் அப்படின்னு தானே சொல்லணும். அவங்க எல்லாருமே ஒரு வேலையோ இல்ல ஸ்கூலுக்கோ இல்ல காலேஜுக்கோ போறவங்களா தான் கண்டிப்பா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நைட்டு படுத்தோடனே தூங்காம மொபைல் அதிகமா யூஸ் பண்றது மூலியமா நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஒரு ரீல்ஸ் பாக்குறதா இருக்கட்டும் இல்ல ஒரு சோசியல் மீடியாக்குள்ள போய் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கண்ணு கிட்ட இருக்கிற எல்லா தோலுமே நல்லாவே சுருங்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டு பசங்களே இதை செய்யறாங்கன்னு தான் நினைக்கிறேன்.
இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ரீல்ஸா இருக்கட்டும், வாட் எவர் மேபி ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மூலமா ஒரு ஸ்கின் கேரையோ இல்ல வந்து அவங்களுக்கு தேவையானது ஏதாவது ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு எனக்கு அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்றாங்களே, அதை ஆர்டர் பண்ணி ஸ்கின் கேரு, அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக்கு, அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அந்த மாதிரி யூஸ் பண்றது மூலியமா உங்களோட தோல் வந்து ரொம்ப சுருக்கமாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம குழந்தைங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இது வாங்கி கொடுத்துட்டா கூட பரவாயில்ல, இதை வாங்க முடியாம இருக்கிற குழந்தைங்க என்னால அதை வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போய் ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கிரீம்காக ஒரு குழந்தை டிப்ரெஷனுக்குள்ள போகுதானா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஃபேமிலி சைட்ல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா மன அழுத்தம். குழந்தைங்களுக்கு அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு வயசான தோற்றம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு வீட்டுல 5ல இருந்து 3 குழந்தைங்களாவது இருக்கும். பட் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல 1 இல்லைன்னா 2 இப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்க மேல எதிர்பார்ப்பு அதிகமாகுது. அந்த மாதிரி எதிர்பார்ப்பு அதிகமாகும் போது ஒரு குழந்தை வந்து டாக்டர் படிக்கணும்னா நீட் படிக்கணும், அது படிக்கணும், இது படிக்கணும்னு சொல்றாங்க. இதுவே வந்து நல்ல ஐடிக்குள்ள போகணும் அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் எழுது, ஐஐடிக்குள்ள போ, இது மாதிரி ஒரு பாத் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. ஆனா அது குழந்தைங்களுக்கு பிடிக்குதா என்னங்கிறது தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப மன அழுத்தத்தினால டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால என்னென்ன பாதிப்புகள் குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோல் வந்து ரொம்ப சுருக்கமாகுது அப்படின்னு சொல்றாங்க, வெள்ள முடி அதிகமா ஆகுது அப்படின்னு சொல்றாங்க, ரொம்ப ஒபீசியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரொம்ப சோர்வா எல்லா நேரமுமே ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இது அவங்க பேரண்ட்ஸ் சைடே சொல்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. அது மாதிரி அதிகமான மன அழுத்தத்தினால அதிக மன பதட்டம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால ஸ்மோக்கிங், ஆல்கஹால் பழக்கத்துக்கு கூட நிறைய குழந்தைங்க அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களோட குழந்தைங்கள கண்டிப்பா ஹெல்தி ஃபுட்டா நீங்க கொடுக்க ஆரம்பிங்க. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அன்டைம்ல சாப்பிடறதெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விஷயம், டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது ஒர்க் அவுட் பண்ண சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு பழக்க மாற்றங்கள் மூலியமா இதுல இருந்து வெளியில வராங்க, இளமையான தோற்றத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சோஷியலிசமா இருக்கு. ஒரு ஈவினிங் ஆயிடுச்சுன்னா எல்லா பசங்களும் சேர்ந்து விளையாடுறது, அந்த மாதிரி ஒரு சோஷியலிசமா ஒரு பார்க்குக்கு போறீங்களா அங்க போய் விளையாடுங்க. இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களோட முதிர்ச்சியை வந்து தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி படிக்கும் போது போன்ல நிறைய ஷேர் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு குரூப் ஸ்டடியா போட்டு படிங்க. அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ஜாலியாகவும் உங்களோட லைஃப்பை நீங்க ஸ்பெண்ட் பண்ணினீங்க மட்டும்தான் உங்களோட முதிர்ச்சியை நீங்க தள்ளி போட முடியும். அன்வான்ட் ஸ்கின் கேர்லாம் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் போட்டுருங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ ஒரு ஷேர் பண்ணி. ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வீடியோல வந்து பாக்குறேன். டாடா, பை பை.